வட்டி பணமே இப்ப வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு. அந்த காசை முதல்ல கொடுத்தாகணும். பொய் சொல்ற நீ. உன்கிட்ட பணத்தை கை நீட்டி வாங்கிட்டோம்ல, நீ சொல்றதான கணக்கு? அப்படிலாம் இல்லம்மா. யார் சொன்னாங்க? என்கிட்ட கணக்கெல்லாம் இருக்கு. என்ன கணக்கு கரெக்டா இருக்கு? சொல்லு பாக்கலாம். நானும் கணக்கு எழுதி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்து போட்டுமா? நான் ஏமா உங்களை ஏமாத்த போறேன்? நிறுத்துங்க. இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா அப்படியே பஞ்சாயத்துக்கு பேச வந்தவங்க தானே பேசணும். இருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இங்க பாருங்க தசரதன், சேட்டு சொன்னபடி பார்த்தா நீங்களும் பணத்தை வாங்கியிருக்கிற விஷயத்த ஒத்துக்கிட்டீங்க. இப்ப சேட்டுக்கு அவசரமா பணம் தேவைப்படுது. அப்ப சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு அப்ப தர்றேன் இப்ப தர்றேன்னு எந்த சட்டமும் பேச முடியாது. அதனால வட்டி 1 லட்சம் ரூபாய இன்னும் 2 நாள்ல கட்டி ஆகணும். அதே சமயத்துல அசலையும் இன்னும் 6 மாசத்துல சேட்டுக்கு திருப்பி கொடுத்தாகணும். என்ன சரியா சேட்டு? ஆமா ஆமா கரெக்ட். எனக்கு ஓகே. இது என்னங்க அநியாயமா இருக்கு? என்ன நிலையில 1 லட்சம் ரூபாய் எடுத்து வைங்கன்னா நாங்க எங்க போவோம்? ஐயா, நாங்க அன்னாடம் காய்ச்சிங்க. எங்களால எப்படி முடியும்? அமைதியா இருக்குட்டி, பாத்து. எப்படிங்க அமைதியா இருக்கிறது? இப்படி அநியாயம் பண்றதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஐயா ஐயா, இதுதான் உங்க பஞ்சாயத்தா? இதெல்லாம் நியாயமா? நீங்க பேசுறதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? பாத்தீங்களா, பஞ்சாயத்துக்காரங்களே எழுத்து பேசுறீங்களா? பணம் வாங்க வேண்டியது, அதை கொடுக்காம ஏமாத்துறதுக்கு என்ன வேணாலும் பேச வேண்டியது. அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, ஒழுங்கா பணத்தை கட்டுற வழியை பாருங்க. 2 நாள்ல வட்டி, 6 மாசத்துல அசலு. புரியுதா? வாங்க போலாம். வாங்க வாங்க போலாம். அந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்றா, சொல்லு. நல்ல வேலை, மறந்துட்டேன். அப்புறம் சேட்டை கடத்தி அடைச்சி வச்சிருந்தீங்கல்ல, அது எதிர் வீட்டு சிசிடிவி கேமரால பக்காவா பதிவாயிருக்கு. அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கி அதை சேட்டு பத்திரமா எடுத்து வச்சிருக்காப்ல. நீங்க ஒழுங்கா பணத்தை கொடுக்கலன்னா அந்த வீடியோவை கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அதனால ஒழுங்கா உடனே பணத்தை கட்டுற வழியா பாருங்க. வா சேட்டு போலாம். வாங்க போலாம்.